சரி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஜோஹோலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் உங்களுக்கு லொக்கேஷன் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 5 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கில் செட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு C++, ஜாவா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இயர் ஆஃப் கிராஜுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப் டு 2025 வரைக்கும் எந்த பேட்சாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், காலேஜ் நேம், உங்கள் இயர் ஆஃப் கிராஜுவேஷன், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில் செட்டு, உங்கள் ஸ்டேட், சிட்டி இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட்னு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க கேப்ஜெமினிலேருந்து. ஸோ இந்த ஜாப்க்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் தான் வந்து அவங்க ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பர்மனன்ட் ஜாப் தான். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குருகிராம். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்ளை நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை நவ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளைன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா STET இன்டர்னுக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். இது வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் பேஸ்டு ஒர்க்காக தான் இருக்கும். பூனே ஆஃபீஸில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 6 மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மந்த்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் என்டர் பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஆரக்கல்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 2+ இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ரெகுலர் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த இடத்துல அப்ளை நவுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி ஒரு ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 5 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.